உண்மையிலேயே எங்கள் மக்கள்லாம் பாவம் சார். ஏன் தெரியுமா? ஒரு 5 வருஷம் ஆட்சி நடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷம் ஆட்சியில் என்னென்ன கெட்டது நடந்திருக்கு, என்னென்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறதே மனசுலேயும் மைண்ட்லேயும் வச்சுக்காம, கடைசி நேரத்தில் ஒரு 5000 10,000 தூக்கி கொடுத்தா அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணி ஓட்டு போடுற மக்கள் தான் சார் எங்கள் மக்கள். அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை சார். இப்போ மக்களுக்காகவே ஒரு கட்சி கத்திட்டு கிடக்கு, அது வேற கட்சி. எல்லாருமே ஒரு கட்சியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் எந்த ஆட்சியில், அது எந்த ஆட்சியானாலும் இருந்துட்டு போட்டோம், அராஜகம், பாலியல் வன்கொடுமை, கண்டது கருமாந்திரம் மட்டை எல்லாம் நடந்தாலும் கடைசி நேரத்தில் நீ 5000 ரூபா 10,000 ரூபா கொடு, யார் அதிகமாக காசு கொடுத்தா அவங்களுக்கு தான் ஓட்டு. ஒரே தீட்டு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் இதில் அரசியல்வாதிகள்லாம் குத்தமே சொல்ல முடியாதுங்க. மக்கள் நம்ம தான் முட்டாப்பைய பணத்தை கொடுத்தா ஈஸியாக வாங்கிட்டு ஓட்டை விற்கிற முட்டாப்பையிலே நம்மளை தான் சொல்லணும். வரப்போகிற ஆட்சியிலையாவது சிந்திச்சு ஓட்டு போடுங்க, சரிங்களா? காசு அவங்க கொடுக்குற எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் களத்தில் யார் இருக்கா, யார் போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, சரிங்களா? இது அந்த கட்சியை ப்ளேம் பண்ணுற எந்த கட்சியுமே ப்ளேம் பண்ணல. மக்களாகிய உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் யாருக்கு வாக்களித்தா நல்லாட்சி வரும் அப்படிங்கிறது. ஆனால் காசுக்கு ஓட்டை வித்துறாதீங்க மக்களே.